தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலிருந்து பவுல் மூப்பர்களை அழைத்து தன்னுடைய காலம் நெருங்கிவிட்டது என்பதை அறிந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் பவுலிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான அநேக காரியங்கள் இதுல உண்டு. திருப்பி திருப்பி படிக்கணும், விளங்கி கொண்டு இதன்படி வாழணும். அப்படி வாழும்போது பவுலை பயன்படுத்தின அதே தெய்வம், அதே ஆவியானவர், அதே இயேசு, அதே பிதா எங்களையும் அப்படியாக பயன்படுத்துவதற்கு அவர் போதுமானவர், வாக்கு மாறாதவர், பட்சாபாதம் இல்லாதவராய் இருக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் தொடர்ந்தும் பார்க்க போகிறோம். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பவுல் சொல்லி போட்டு, நான் இந்த நாள் தொடங்கின என்னோட ஊழியம் உங்கள் மத்தியில தொடங்கின நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நான் எப்படி இருந்தேன் என்பதாக அங்க சொல்றாரு. வெகு மனத்தாழ்மையோடும், இது முதலாவது காரியம் சொல்றாரு. நான் உங்களோட ஊழியம் தொடங்கின நாள் முதல் இந்த நாள் வரையிலும், ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, தொடக்கத்திலிருந்து முடிவு வர நான் வெகு மனத்தாழ்மைன்னு சொல்லல, வெகு மனத்தாழ்மையோடும், முதலாவது நான் ஆண்டவருக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, நீங்க எல்லாரும் ஆண்டவர்கிட்ட போய் சேர வேண்டும் என்பதற்காக, உங்கள் மத்தியில சத்தியம் வர வேண்டும், பேச வேண்டும், உங்களுக்கு நான் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும், நான் தேவனுடைய சித்தத்தை உண்மையாய் செய்ய வேண்டும் என்று வெகு மனத்தாழ்மையோடு நான் உங்க மத்தியில இருந்தேன் என்றார். சொன்னது மட்டுமல்ல, அதை செய்தார். நாட்கள்ல ஊழியம் செய்கிற என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில இந்த தாழ்மை இருக்கா? தெய்வத்துக்காக, ஜனங்கள் தெய்வத்தை அறிய வேண்டும் என்பதற்காக, தேவ சித்தம் நடக்க வேண்டும் என்பதற்காக, தேவன் மட்டும் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நானும் நீங்களும் எங்களை தாழ்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஊழியங்கள் உண்டா? கேட்கணும். தேவ சமூகத்தில் அநேக வல்லமையான ஊழியக்காரன் பார்க்கிற காலில் விழுகிறதற்கு விட்டுருக்கிறானுங்க. ஜனங்கள் காலில் விழுந்து அவனை கும்புறதுக்கு விடுறானுங்க. தண்டு உடுப்பை கொண்டு போ, தண்டு லேஞ்சிய கொண்டு போ, இதுல அபிஷேகம் இருக்கு, இதுல வல்லமை இருக்கு. தேவன் மகிமைப்படல. அவன் உடுப்பும் அவன் ஊழியமும் அவனும் மகிமைப்படும்படியான காரியங்களை செய்கிறாங்க. பெருமை, தங்களை மகிமைப்படுத்துகிற, உயர்த்துகிற ஊழியங்கள் அநேக இடங்கள்ல இருக்கு. இன்னைக்கு சபையில் ஒரு விசுவாசி தாளந்தோடு வந்திருந்தா, நாங்க கொஞ்சம் எங்களை விட்டு கொடுத்து அவனுடைய தாளந்தை இடம் கொடுத்து அவனை சபையில பயன்படுத்துறோம்னா அது கிடையாது. ஒருவன் சரியாக சத்தியத்துக்குள்ள நடத்துகிறான், சத்தியத்தை பேசுகிறான், எங்களை விட சத்தியத்தை பேசுகிறானே, அவனை கொஞ்சம் இடம் கொடுத்து எங்களை தாழ்த்தி தேவ நாம மகிமைக்கென்று அவனை கொஞ்சம் ஊழியத்துல பயன்படுத்தலாம்டா இல்லை. நான் தான் தன்னிக்காட்டு ராஜா, நான் தான் மந்திரி, நான் தான் எல்லாம், இப்படியான பெருமை ஒன்றும் இல்லாத ஊழியர்களே, சத்தியம் தெரியாத ஊழியர்களே, தேவ சித்தம் செய்யாத ஊழியர்களே அநேகர், அழைக்கப்படாத ஊழியர்களே
அநேகர் இப்படி செய்கிறாங்க. ஆனா தெய்வத்தை நேரடியாக தெய்வத்தினால் அழைக்கப்பட்டு இவ்வளவு வல்லமை வரங்கள் ஆனந்துகள் கனிகளோடு கூட சத்தியத்தை சத்தியமாய் பேசி தேவ சித்தத்தை செய்த அந்த பவுல் எப்படி தன்னை தாழ்த்துகிறார் என்பதை கற்றுக்கொள்ள அநேக ஊழியர்கள் மறந்து போனாங்க. வேதனைக்குரிய விஷயம். பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். கவனிக்கும். ஆகவே உங்களை ஆண்டவருக்காக, ஊழியத்திற்காக, சத்தியத்திற்காக, ஜனங்கள் மீட்கப்படுவதற்காக எங்களை தாழ்த்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.